வந்து எங்க பையன் கேமரா எடுத்தான், பணமெல்லாம் போச்சு. நாங்க 50 லட்ச ரூபாய்க்கு மேல கடன் வாங்கிவிட்டோம். நாங்க இதுக்கு மேல பால் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. எங்க பையன் இன்னைக்கு காலையில நாங்க என்ன பண்றதுக்கு மேல எங்க பையனுக்கு பால் வாங்கி ஊத்த கூட காசு இல்ல. 2 வீடு அடமானம் வச்சுட்டேன், ஒரு நிலத்தை வித்துட்டேன். எங்க பையன் கேம விளையாடன்னு இருக்கிற சனத்தங்களை காப்பாத்துங்க. என் நாட்டை வளர்த்தனீங்கள அப்பா அம்மால அழுவ வைக்காதீங்க. எங்களை வேணுமே இந்த கேம மட்டும் கவர்மெண்ட் பார்த்து தயவு செஞ்சு நிறுத்துங்க. நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஐயோ சாமி, என் பையனுக்கு வார கொடுத்துட்டேன். 2 டிகிரி படிச்ச பையன், வேலையில இருந்தான். 45,000 சம்பளம் வாங்கினான். சம்பாரிச்சுதான் எல்லாமே நகை 20, 30 பவுன் விட்டு தின்னுபிட்டான். நான் என்ன பண்ணிட்டான்? என் நகை போனா கூட போயிட்டு போது, என் பையன்தான் போதுமே. என் பையன் தானா போதும். என் பையனை கூட்டிட்டு வந்து விடுங்க. என் பேர பிள்ளைங்களை நான் என்ன பண்ணிட்டேன்? அம்மா பாலுமா, எங்க அப்பா எங்க அம்மா. நான் யாருக்கிட்ட போய் கேட்கட்டும்? கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லட்டும், செய்யுங்க. தாமரை செல்வி என் பேரு. கவர்மெண்ட் பார்த்து எனக்கு நடவடிக்கை எடுத்து என் பிள்ளைங்களுக்கு பால் கூட வாங்கி ஊத்து. 2 பசங்க பேர பிள்ளைங்க, இன்னொருத்த 1 வயசு. ஆன்லைன் ரம்மினால எங்க வீட்டுக்காரனுக்கு இறந்துட்டாரு. எல்லாம் பணமும் நஷ்டமாயிருச்சு. நிலம் விட்டு எல்லாம் பண்ணி திரும்பிடுவாருன்னு நினைச்சோம். ஆனால் அதுலேருந்து வெளியவே வர முடியல அவரால். டெய்லி மொபைலுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும், டெய்லி விளையாடிட்டே தான் இருக்கிறாரு. அவரால் அதுலேருந்து வெளியே வர முடியல. இனிமேல் ரம்மியை ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா என்ன மாதிரி எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. பசங்க 2 அனாதையா நிக்குதுங்க, அப்பா இல்லாத. பணம் பொருந்தெல்லாம் போய் இன்னைக்கு என் புருஷனையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். இருக்கிற எல்லாத்தையும் வித்து கடனையும் அடிச்சு மறுபடியும் அவர் அதே தான் செய்யறாரு. மறுபடியும் இன்னைக்கு அவரே இழந்துட்டு நிக்கிறேன். நானு கை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அரசாங்கத்துக்கு என்ன அந்த ஆன்லைன் இதனால அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்? ரம்மி ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா நாட்டில் இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாயிரும். ஏன்னா அவர் என்னால் வெளியே கொண்டு வர முடியல. கரெக்டாக தான் இருந்தார். கோவிட் டைமில் இந்த ரம்மி வந்ததுக்கப்புறம் அவர் வெளியே கொண்டுட்டு வர முடியல. எவ்வளோ சொன்னாலும் அவர் அதே தான் செஞ்சார்.